सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणम 5வது श्लोकम। यच्चा भिन्नं स्वतः तन्न भवति परतो भेदभात् नान्यभेदात् अन्यो भिद्येत धर्माः कथमथ विविधाः धर्म्यभेदात् अभिन्नाः भेदो भिन्नाश्रयश्चेत् अधिकरणभिदात् तेन चेत् आत्मनिष्ठा नो चेदन्योन्यनिष्ठा स्थितिहतिः अथवा तद्भिदा दुर्निरूपा। இதெல்லாமே பேத கண்டனம். பேதங்கிறது தெரியறது தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆனா தெரிஞ்சாலும் அந்த விசாரிச்சு பார்த்தா அது துர்நிரூபமாக இருக்கு, அனிர்வச்சனீயமாக சித்தமாகுது, நிர்வச்சனம் பண்ண முடியாத பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதாக இருக்கு. இப்போ என்ன சொன்னார்னா, பின்னைர் தர்மைஹி தர்மிணோ பேதஹான்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த கட்டம் வேற பட்டம் வேற தானே, இதுதான் தெரியறது. கட்டம்னா வேற பட்டம்னா வேறங்கிறது எல்லாரும் சொல்லுவா. இப்ப இது ரெண்டுக்கும் மத்தியில பேதம் இருக்கு. பேதம் இருக்குன்னு சொன்னா முன்னாடியே ஒரு கண்டனம் பண்ணினார். பேதங்கிறது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அதாவது இந்த பேதம் இருக்கே, அபின்னமான தர்மியில பேதம் இருக்கா, பின்னத்துல தர்மம் இருக்கு பேதம் இருக்கா அப்படின்லாம் தர்ம தர்மி பாவ வியவஸ்தையெல்லாம் வரணுமே, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி துர்நிரூபத்துவம் முன் ஸ்லோகத்துல சொன்னார். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? இப்படிலாம் சிரமப்படுத்த வேண்டாம். இந்த கடத்துல கடத்துவம் வேற, பட்டத்துல பட்டத்துவம் வேற, இது ரெண்டும் தனியா இருக்கு. இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் தர்மி பின்னமா இருக்கு. கடத்துவம் எதுல இருக்கோ அது கடம், பட்டத்துவம் எதுல இருக்கோ அது பட்டம். கடத்துவமும் பட்டத்துவமும் வேறு, ஆகையால கடமும் பட்டமும் வேறு. இப்ப நீங்க இது கடமும் பட்டமும் ஏன் வேறு, இதுக்கும் அதுக்கும் என்ன பேதம் அப்படின்னு கேட்டா, இதுல கடத்துவம் இருக்குப்பா, பட்டத்துவம் இல்லை. அதுல என்ன இருக்கு? பட்டத்துவம் இருக்கு, கடத்துவம் இல்லை. அப்பனா இது ரெண்டும் வேறு. இந்த தர்மங்கள் பின்னமாக இருக்கிறதுனாலே அது இது வேற அது வேற ஆயிடுறது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி வருது, தர்மம் பின்னமா இருக்குன்னு சொல்லிட்டு சரி, கடத்துவம் வேற பட்டத்துவம் வேற. ஆனா இந்த கடத்துவமும் பட்டத்துவமும் சேர்ந்து தனக்கு தர்மினா கடமும் பட்டமும் இருக்கே, அத ரெண்டுக்கும் வேறு இன்னொரு பேதத்தை உண்டு பண்றதா, இல்ல தனக்குள்ள பேதத்தை அதுலயே இருக்கா மாதிரி காமிச்சு விடுறதா? எப்படி விகல்பம்? கடத்துவம் வேற பட்டத்துவம் வேற, சரி ஒத்துக்கிட்டேன். இப்ப கடத்துவம் பட்டத்துவம் ரெண்டுக்கும் பேதம் இருக்கே, இதே பேதம் அந்த ரெண்டுக்கும் தர்மியா இருக்கக்கூடிய கடப்பட்டத்துல தெரியறதா, அல்லது இது தன்கிட்ட இருக்கிற மாதிரியே தர்மிக்கும் பேதத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதா அப்படின்னு ரெண்டு விகல்பம். இது புதுசா ஒரு பேதத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ல முடியாது. கடத்துவம் பட்டத்துவம் ரெண்டும் வெவ்வேறாக இருப்பதாலே கடமும் பட்டமும் வெவ்வேறாக ஆகிறது அப்படின்னு சொன்னா, கடத்துவ பட்டத்துவ பேதமானது கடப்பட்டங்களுடைய பேதத்தை உண்டு பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது அது சரியில்லை. ஏன்? யச்ச அபின்னம் ஸ்வதஹ தன் நபவதி பரதோ பேதபா.
எங்க பேதம் வாஸ்தவத்துல இல்லையோ, இப்போ கடத்தும் படத்தும் இது பேதத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி கடத்துக்கும் படத்துக்கும் பேதம் இல்லைன்னு தானே சொல்லணும். இது ரெண்டும் அங்க பேதத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்போ இந்த பேதம் வரத்துக்கு முன்னாடி கடத்துக்கும் படத்துக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா எது உற்பத்தி ஆறுதோ அதை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லணும். உலால கடத்தை உற்பத்தி பண்றான், அப்படியானா இந்த கட்டம் அவன் பண்றதுக்கு முன்னாடி இருக்க முடியாது, இல்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த தர்ம பேதமானது தன்னுடைய தர்மிகளுக்கு பேதத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, அந்த பேதம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கும் கடத்துக்கும் பேதம் இல்லைன்னு சொல்ல வேண்டியா இருக்கும். அப்போ நான் ஒரு வியாப்தி என்ன பாக்குறேன்னா, எந்த தர்மியில பேதம் இல்லையோ அப்படின்னா அபின்னமாக இருக்கோ, அந்த அபின்னமான வஸ்து வேற இன்னொரு பதார்த்தத்தினால பின்னம் ஆகாது. எச்ச அபின்னம் ஸ்வதஹ தன் நபவதி பரதோ பேதபா. வேற ஏதோ ஒன்று பின்னமா இருக்குங்க, அதனால இதுல ஒரு பேதம் வந்துடுத்துன்னு சொல்ல முடியாது. அபின்னமாக இருக்கக்கூடிய வஸ்து பின்னமாக ஆகவே ஆகாது. அப்போ என்ன சொல்லுவான், அப்படி இல்லை, கடத்தும் படத்தும் ரெண்டும் பின்னமா இருக்கோ இல்லையோ, அது சுபாவமாவே பின்னமா தான் இருக்கு. அது பின்னமா இருக்கிறதுனால கடமும் படமும் பின்னமாகட்டுமே அப்படின்னு கேட்டார். இப்ப கடத்தும் பட்டத்துவம் அது ரெண்டும் பின்னமா இருந்தா கடமும் பட்டமும் இருக்கா பின்னமா இருக்கணும். நான் அந்நியபேதாத் அந்நியோ பித்யேத, அந்த ரெண்டும் பின்னமா இருக்குங்கிறதுக்காக கடத்துவம் பட்டத்துவம் ரெண்டும் வெவ்வேறாக இருக்குங்கிற காரணத்தினாலே கடமும் பட்டமும் எதுக்காக வெவ்வேறாக இருக்கணும்? அது ஒன்னாவே இருந்துட்டு போட்டுமே. ஒரே ஒரு பலத்துல நாம ரூபமும் பார்க்கிறோம், கண்ணுக்கு தெரியுது. அதுல ரசத்தை பார்க்கிறோம், அது கண்ணுக்கு தெரியாது, வாயில போட்டா தெரியும். அதே மாதிரி அதனுடைய கந்தத்தை பார்க்கிறோம், அது கண்ணுக்கும் தெரியாது, வாய்க்கும் தெரியாது, நாக்குக்கும் தெரியாது, கிராணேந்திரியத்தினாலே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதெல்லாம் வெவ்வேறு தர்மம். ரூபம் வேற, ரசம் வேற, கந்தம் வேற, அதெல்லாம் வேறையா இருக்குங்கிற காரணத்தினாலே அந்த பலமே தனித்தனியா 3 பழம் இருக்குன்னு சொல்லணுமா? ஒரே பலத்துல 3 தர்மம் இருக்கா இல்லையா? அப்ப 3 தர்மமும் பின்ன பின்னமாக பரஸ்பரம் பின்னமாக இருந்தாலும் பலம் ஒன்னாக இருக்கே. 3 தர்மத்துக்கும் தர்மியாக இருக்கும் பலம் ஒன்றாக இருக்கே. அதே மாதிரி கடத்துவம் படத்துவம் பின்னமா இருந்துட்டு போட்டோம், ஆனா அது ரெண்டுக்கும் தர்மி ஒன்னா இருந்துட்டு போட்டோமே அபின்னமாக. அது இருக்கா அபின்னமா இருக்கணும்னு சொல்றேன்னு இப்ப கேள்வி. நானிய பேதாத் அந்நியோ பித்யேத தர்மா கதம் அர்த்த விவிதாக தர்மிய பேதாத் அபின்னாக. இதுக்கு மேல வேற ஒரு கேள்வியை கேட்டுட்டான், வேற ஒரு ஆக்ஷேபம் சித்தாந்தி பண்றான். தர்மங்களே பரஸ்பரம் பின்னம்னு நீ எதை வச்சு சொல்லுவே? கடத்துவம் பட்டத்துவம் வேறு அப்படிங்கறத எதை வச்சு சொல்லுவே? அதுவே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, நான் ஒரே தர்மிய ஆசிரியத்து இருக்கிறதுனால கடத்துவம் பட்டத்துவமும் ஒண்ணுதான்னு சொல்ல வேண்டியதானே. கடத்துவமும் பட்டத்துவமும் பின்னமாக இருக்குங்கிறதுனாலே கடமும் பட்டமும் பின்னமா இருக்கணும்னு நீ சொல்றியே. நான் என்ன சொல்றேன், கடத்துக்கும் பட்டத்துக்கும் பேதம் இல்லாததுனாலே, முன்னாடி பேதம் இல்லையே, இல்லாததுனாலே கடத்துவம் பட்டத்துவம் இருக்கே, அதுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப கடத்துவ படத்துவ பேதமானது கடப்பட்ட பேதத்தை உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்திலே இந்த பேதம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லணும். அப்ப அந்த நிலையில கடம் பட்டம் அபின்னம், கடமும் பட்டமும் ஒன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒன்னா இருக்கிறச்சு அப்ப கடத்துவமும் இல்லை பட்டத்துவம் இல்லைன்னு சொல்லணுமா? கடத்துவம் பட்டத்துவம் ரெண்டு இருந்ததுன்னு சொல்லணுமா? இருந்ததுதான் சொல்லணும். ஏன்னா கடத்துவம் பட்டத்துவமும் இல்லைன்னு சொன்னா அப்புறம் அது எப்படி அதுல பேதத்தை உண்டு பண்ணி கொடுக்க முடியும்? ஆக பேதம் வரத்துக்கு முன்னாடி கடமும் பட்டமும் பேதம் இல்லாத நிலையில கூட அதுல கடத்துவம் பட்டத்துவம் ரெண்டு இருந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா கடத்துவம் பட்டத்துவங்கள்லாம் நிச்சயமா இருந்துட்டே இருக்கணும், அது பிறந்து வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த கடத்துவம் பட்டத்துவம் இருக்கும் பேதம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா
ஒரே தர்மியில இருக்கிற காரணத்தினாலே கடத்துவம் வேறு படத்துவம் வேறுன்னு எப்படி அது பின்னமாக ஆக முடியும்? ஒரே தர்மியோட அபின்னமாக இருக்கிற காரணத்தினாலே அதுவும் அபின்னமாக இருக்கட்டுமே. அதாவது நீ சொன்னதுக்கு நேர் விபரீதம். பூர்வபக்ஷி சொன்னா கடத்துவம் படத்துவம் பின்னமா இருக்கிறதாலே கடமும் பட்டமும் பின்னமாகிறது அப்படின்னா, நான் சொல்றேன் அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி கடமும் பட்டமும் ஒன்றாக இருந்த காரணத்தினாலே அதனுடைய தர்மமான கடத்துவம் படத்துவமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா இதை நீ எப்படி வாரணம் பண்ணுவே? கதபத விவிதாக தர்மாக தர்மியபேதாத் அபின்னாக, இது எப்படி பின்னமாகும் அப்படின்னு முதல்ல கேட்ட தர்ம அது அது அதுக்கு பதில் இல்லை. உடனே அபேதமே சாதிச்சு விடலான்ட்ட. தர்மியபேதாத் அபின்னாக, தர்மியோடு இந்த கடத்துவம் படத்துவம் ரெண்டுக்குமே அபேதம் இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, போன ஸ்லோகத்துல அத்தியந்த பேதம் இருந்தாலும் அத்தியந்த பின்னமாக இருந்து கொடுத்தோன்னு சொன்னா அப்ப தர்மதர்மி பாவம் வராது. இது என்னது? இது அஸ்வம், இது கர்தபம். அஸ்வம் கர்தபம் இதுக்கு எது தர்மி எது தர்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அது தர்மமும் இல்லை, அதுக்கு இது தர்மியும் இல்லை. தர்மதர்மி பாவம் இது ரெண்டுக்கும் கிடையாது. அதனால ஏன் கிடையாது? ஏன்னா இது வேற அது வேற, இது வேற அது வேறையா இருந்தா ரெண்டுக்கும் தர்மதர்மி பாவம் வராது. இப்ப கடத்துவத்துக்கும் அதுக்கு ஆசிரியமான கடத்துக்கும் பேதம் இருக்கும் பட்சத்துல தர்மதர்மி பாவம் வராது. இதே மாதிரிதான் இந்த அஸ்வகர்தபயோரிவன்னு சொல்ல வேண்டியது. அப்ப தர்மதர்மி பாவமே வரலன்னு சொன்னா இந்த கடத்தை போய் கடத்துவத்தினுடைய தர்மின்னு எப்படி சொல்லலாம்? கடத்துவம் கடத்தினுடைய தர்மம் அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது போயிடும். அதனால என்ன பண்ணணும்? அபேதம்னு சொல்லணும். அபேதம் சொன்னால் கடமும் பட்டமும் அபின்னமாக இருக்கும் பட்சத்துல அந்த கடப்பட்ட அபின்னமான கடப்பட்டத்துக்கு தர்மமாக இருக்கக்கூடிய கடத்துவ பட்டத்துவங்கள் கூட எப்படி பின்னமாகும்? அதுவும் அபின்னமாகத்தானே ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா தர்மியோடு இது அபின்னமா இருக்கு. தர்மியோடு அபின்னமாக இருக்கும் பட்சத்திலே கடமும் பட்டமும் கடம் பட்டம் அப்படிங்கிற இந்த தர்மியம் ஒன்று அப்படின்னு சொன்னால் அதனுடைய தர்மமான அதோடு அபின்னமா இருக்கக்கூடிய தர்மமான கடத்துவமும் பட்டத்துவமும் அது எப்படி வேறையாக இருக்க முடியும்? அதுவும் அபின்னமாகத்தானே இருந்தாகணும். அதுக்கப்புறம் சொல்றார், பேதோ பின்ன ஆசிரயச்சேத் அதிகரணபிதா தேன சேத் ஆத்மனிஷ்டா. ஆத்மனிஷ்டானா ஆத்மாசிரயம், அந்யோன்யாசிரயம், அதே மாதிரி ஸ்திதிஹதிஹின அனவஸ்தா, இப்படி எல்லாம் தோஷம் வருது. ஆகையால இந்த பேதத்தை நிரூபணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப என்ன சொல்றார்? பேதோ பின்ன ஆசிரயச்சே. முன்னாடி போன ஸ்லோகத்திலே பேதம் இல்லாத அந்த ரெண்டுல பேதம் இருக்கு, இல்ல பேதம் உள்ள பேதம் இருக்கா? அதான் கடமும் பட்டமும் ரெண்டும் பின்னம்னு சொன்னேன். அப்போ அந்த கட்டம் பட்டம் ரெண்டுக்கும் பேதம் இருக்குன்னு சொன்னது ஆகாச்சு. இந்த பேதம் பேதம் இல்லாத கடப்பட்டத்தில் இருக்கா, பேதம் உள்ள கடப்பட்டத்தில் இருக்கா அப்படின்னு விசாரம். பேதம் இல்லாத கடப்பட்டத்துல பேதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு தோஷம். ஏன்னா பேதம் இல்லாதன்னு சொல்லிட்டு அதுல பேதம் இருக்குன்னு சொன்னா விரோதம் வருது. கட்டம் இல்லாத பூதலத்துல அப்படி சொன்னா இது எப்படியா ஒத்துக்க முடியுமோ? கட்டம் இல்லாத பூதலத்திலேன்னு சொல்லிட்டு அதுல கட்டம் இருந்தா அது எப்படி கட்டம் இல்லாத பூதலமாகும்? அதனாலே பேதம் இல்லாத அந்த ரெண்டுல பேதம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கடமுள்ள பூசலத்துலதான் கட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேதமுள்ள கட்டப்பட்டத்துலதான் பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப இந்த பேதத்துக்கு ஆதாரம் இருக்கே, எதுல இந்த பேதம் இருக்கோ அந்த ஆதாரமான கட்டப்பட்டத்துல இன்னொரு பேதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பேதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பேதத்தோடு கூடின கட்டப்பட்டத்திலே இந்த பேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்றச்சே, பேதத்தோடு கூடின கடப்பட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேதம் தெரிகிறது. அதுவும் அதிலே பேதம் இருக்கிறதுன்னு சொல்றச்ச ஒரு பேதம் தெரிகிறது. அந்த பேதமும் ஒன்றா வேறா அப்படின்னு இப்ப விசாரம்.
ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அந்த பேதமும் இந்த பேதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால் அப்பதான் ஆத்மாசிரிய தோஷம் வரும். பேதோ பின்னாசிரயச்சே, பின்னத்துலதான் பேதம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்ற. சரி வச்சு விடுறேன். பின்ன ஆசிரியா, அதாவது பிரதியோகி அனுயோகி ரெண்டும் பின்னமா இருக்கணும், அப்பதான் அதுல பேதம் இருக்க முடியும் அப்படின்னு நீ சொன்னதாக ஆச்சு. பிரதியோகி ஒண்ணு அனுயோகி ஒண்ணு, இது வேற அது வேறையா இருக்குன்னா அப்பதான் அதுல வேற அதுக்கு பேதம் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த பேதம் உள்ள அந்த பின்னத்திலே பேதம் இருக்குன்னு சொன்னதாக ஆச்சு. அப்படி சொன்னா என்ன தப்பு வரும் அப்படின்னு கேட்டா, இந்த பேதத்துக்கு அதிகரணமாக சொல்றதே, பேதம் எதுல இருக்கோ அதுதான் பேதத்துக்கு அதிகரணம். அது பின்னத்துல இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப பேதத்துக்கு அதிகரணமே பின்னமா இருக்குன்னு சொன்னதாச்சு இல்லையா? அப்ப பின்னம்னு சொல்ற அந்த பேதம் வேற பேதமா இதே பேதமா? பேதோ பின்னாசிரயச்சேத் அதிகரண பிதா தேன சேத். பின்னத்துலதான் வேதம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பின்னம்னு சொல்ற பேதமும் இதே பேதம் தான், அது ஒரு தனி பேதம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மனிஷ்டா. ஆத்மனிஷ்டா அப்படின்னு சொன்னா ஆத்மாசிரிய தோஷம். இதெல்லாம் சில தோஷங்கள் சொல்லுவா. ஆத்மாசிரயா, அந்யோன்யாசிரயா, அதே மாதிரி சக்கரகம்னு ஒண்ணு சொல்லுவா. இன்னும் தாண்டி போயிட்டே இருந்தா அனவஸ்தான்னு சொல்லுவா. இந்த 4 தோஷங்கள் வரும். எப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆத்மாசிரியங்கிறது தோஷம். ஆத்மாசிரியம் அப்படின்னா இப்போ இந்த கடத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் கடத்தை பத்தியே தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் கடத்தை தெரிஞ்சுக்கணும்னு வரான். எதுக்கா வந்திருக்கேன்னா கடத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். கடம் தெரியாம எங்கிட்ட இருக்கா வந்த அப்படின்னு கேட்டா, அப்போ கடம் தெரிஞ்சிருந்தா தான் தன்கிட்ட வரலாம் அப்படின்னு ஆகும். இப்ப கடன் தெரிஞ்சிருந்தா தான் இவன் சொல்லி கொடுக்கக்கூடிய இது அவனுக்கு புரியும் அப்படின்னு இருந்தால் இது ஆத்மாசிரியம். ஏன்னா கடன் தெரியாதவனுக்கு கடத்தை சொல்லி கொடுத்தாதான் கடத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்க முடியும். கடன் தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும், சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப கடன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா இவன் இருக்கா சொல்லி தரணும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, கடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அதனால இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஆத்மாசிரியத்துக்கு சரியான உதாரணம் என்ன சொல்லணும்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு மல்லன் இன்னொரு மல்லனுடைய ஸ்கந்தத்துல ஏறி நிக்கிறானா ஒரு விளையாட்டுல. இவன் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய ஸ்கந்தத்துல ஏறி நிக்க முடியும், அது பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அவனை நீ அந்த இன்னொருத்தனுடைய ஸ்கந்தத்துல ஏறுற மாதிரியே தன்னுடைய தோல்விலேயே ஏறி நில்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா? அது இன்னொருத்தன் மேல ஏறி நின்றுடலாம், தம் மேலேயே ஏறி நில்லு அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா பேதம் வேணும். ஆத்மாசிரேகான்னு சொல்ற. இவன் எதுல ஏறி நிக்கிறானோ அதுக்கும் இவனுக்கும் பேதம் இருந்தா தான் அதுல ஏறி நிற்க முடியும். அதே மாதிரி இந்த பேதம் அந்த தர்மியில இருக்கணும்னா, பின்னமான தர்மியில இருக்கணும்னா இதே பேதம் தான் அந்த பின்னம்னு சொல்ற பேதமும் அப்படின்னு சொல்லிட்டா, இது அந்த தர்மியான கடப்பட்டத்துல மாத்திரம் இல்லை, அந்த பேதத்திலே இருக்குன்னு சொல்ல முடியாது. பேதத்திலே இருக்குன்னு சொன்னா தன்னிடத்திலேயே தானே ஏறி நிற்கிறது. பேதம் தர்மி இல்லையா? பேதம் தர்மமாகவும் இருக்கு தர்மியாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆத்மாசிரியம்னு பேரு. இப்ப அந்யோன்யாசிரியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அதே சொன்ன அந்த மல்ல திருஷ்டாந்தத்துல 2 பேர் மல்லன் இருக்கா. முதல் மல்லன் மேல இன்னும் 2வது மல்லன் ஏறி இருக்கான். அதே சமயத்துல அந்த 2வது மல்லன் மேல முதல் மல்லனை ஏறி நிக்க சொன்னா முடியுமோ? அவன் ஏறி இருக்கும் போதே அவனை இறங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இவன் அவன் மேல ஏறிக்கலாம். ஆனா இவன் மேல அவன் ஏறி இருக்கச்சே, இவன் மேல அவனும் அவன் மேல இவனும் ஒரே சமயத்துல ஏறி நில்லுங்கோ அப்படின்னு சொன்னா இதுதான் அந்யோன்யாசிரியங்கிறது. இது அந்யோன்யாசிரியம் காமிக்கணும் இப்போ. ஆனா அது அந்த மாதிரி நிற்க முடியாது. ஆனாலே இதுவும் ஒரு தோஷம். இப்ப என்ன ஆகும்? 2 பேதத்தை வச்சுண்டு இந்த பேதம் உள்ள அந்த கடப்பட்டத்துல அந்த பேதம் இருக்கு,
இந்த பேதம் எதுல இருக்குன்னு கேட்டா அந்த பேதம் உள்ள கடப்படத்துல இந்த பேதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு அந்யோன்யாசிரியம்னு பேர். இதுவும் சரியா வராது. சரி, இப்போ சக்கரக்கம்னு ஒண்ணு சொல்லுவா. அவர் இந்த இடத்துல அதை எடுத்துக்கல, சொல்லி வைக்கிறேன். 3 வச்சுட்டு 1 2 3ன்னு போட வேண்டியது. 1 எதுல இருக்குன்னா 2ல இருக்கு, 2 எதுல இருக்குன்னா 3ல இருக்கு, 3 எதுல இருக்கு 1ல இருக்கு, 1 எதுல இருக்குன்னா 2ல இருக்கு, 2 3ல இருக்கு, 3 1ல இருக்கு, 1 2ல இருக்கு. இது இவருக்குள்ளேயே சுற்றி சக்கர மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 பேதத்தை வச்சுண்டு முதல் பேதம் 2வது பேதம் உள்ளத்துல இருக்கு, 2வது பேதம் 3வது பேதம் உள்ளத்துல இருக்கு, 3வது பேதம் முதல் பேதம் உள்ள கடப்படத்துல இருக்கு. இதுவும் சரியில்லை. இதுக்கு இதே மாதிரிதான் அங்க சொல்லணும். இதே மாதிரி சொன்னா அதே மல்லன் எடுத்து விடலாம். 3 மல்லர்கள் இருக்கா. ஒரு முதல் மல்லன் மேல 2வதுவன் ஏறி இருக்கான், 2வதுவன் மேல 3வதுவன் ஏறி இருக்கான், அந்த 3வதுவன் மேல முதல் மல்லன் ஏறி இருக்கான். அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆகையாலே இது சக்கரகம்னு சொல்வா. இது தப்பு வராது, இது அந்த மாதிரி வரப்படாது. அனவஸ்தான்னு சொன்னா இவனுக்கு இந்த பேதத்துக்கு இன்னொரு பேதம், அந்த பேதத்துக்கு அதை தவிர இன்னொரு பேதம், அதுக்கு இன்னொரு பேதம், அதுக்கு இன்னொரு பேதம், அதுக்கு இன்னொரு பேதம்னு நிற்காமல் போயிட்டே வேற வேற பேதம் போயிட்டே இருந்தால் இதுக்கு அனவஸ்தான்னு பேர். இந்த அனவஸ்தா அப்படிங்கிறது இதை ஒரு பிராமணிக்கமா இருந்தா சரின்னு ஒத்துக்கலாம். பிராமணிக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, இதுவரை பிரமாண சித்தமா இல்லைன்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது, அது தோஷம்னு சொல்லுவோம். இப்போ பிராமணிக்கமான அனவஸ்தாங்கிறது தோஷமாகாது. எப்படின்னு கேட்டா, இப்போ எனக்கு ஒரு அப்பா இருந்தார், அந்த அப்பாவுக்கு அப்பா இருந்தார், அவருக்கு அப்பா இருந்தாரா இல்லைன்னா அவருக்கும் அப்பா இருந்தார், அவருக்கு தகப்பனார் இருந்தார், அவருக்கும் தகப்பனார் இருந்தார், அவருக்கும் வெவ்வேறு தகப்பனார். இப்ப என்னுடைய தகப்பனார் வேற, எங்க தகப்பனாருடைய தகப்பனார் வேற, அவருடைய தகப்பனார் வேற, அவருடைய தகப்பனார் வேற. இது எங்க போய் முடியும்னு கேட்டா முடிவு இல்லை, இது முடியாது, போயிட்டே தான் இருக்கும். இது அனவஸ்தா. ஆனா இந்த அனவஸ்தை தோஷம் இல்லை, இது இப்படிதான் இருக்கும். இது பிராமணிக்கம். எங்களுக்கு அப்பா இருந்தார், அவருக்கும் அப்பா இருந்தார், அவருக்கும் அப்பா இருந்தார், அவருக்கும் அப்பா இருந்தார். இதே மாதிரி எல்லாருக்குமே அத்தனை பேருக்கும் முன்னாடி அப்பா இருந்துட்டே இருந்திருக்கா, அவருக்கும் அப்பா இருப்பா, எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கா. இதுதான் அனாதின்னு சொல்றது. இங்க தோஷம் கிடையாது. எப்போ தோஷம் வரும் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த பேதம் இருக்கு, கடத்துவம் படத்துக்கும் ஒரு பேதம் இருக்கு. இந்த பேதம் அங்க இருக்கணும்னு சொன்னா கடத்துவம் படத்துக்கும் முன்னாடி இன்னும் ஒரு பேதம் இருக்கணும். அது எங்க இருக்கணும்னா கடப்படத்துலதான் இருக்கணும். அந்த பேதம் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேதம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு பேதம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி அந்த பேதம் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேதம் இருக்கணும். அப்பதான் பேத பின்னத்துலதான பேதம் இருக்க முடியும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பேதம் இருக்கணும்னு சொல்லிட்டே போனா இந்த அனவஸ்தை தோஷம். ஏன்னா இது பிராமணிக்கம் கிடையாது. பிராமணிக்கமா இருந்தா இந்த அனவஸ்தைய தப்புன்னு சொல்றது இல்லை. அப்பிராமணிக அனவஸ்தா தோஷா. இது என்ன சொல்லுவா? ஸ்திதி ஹதிஹி. அவஸ்தை ஒரு இடத்துல முடிவு இல்லை. அப்பிராமணிக அனந்தமான பதார்த்த கல்பனையை சொல்லிட்டு போறோம். இதுல ஒரு கடைசி பேதத்தை இல்லைன்னு சொல்லிட்டா அடியோடு அப்படியே உதிர்ந்து போயிடும். கடைசியில எங்கேயோ போய் நிறுத்தி ஒரு பேதத்துல கொண்டு நிறுத்தினான். அந்த பேதம் எதுல இருக்கு? பின்னத்துல இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு இல்லை அப்படின்னு விட்டான்னு வச்சுங்களேன். அப்ப ஆசிரிய பேதம் இல்லாமல் அதுல பேதமே இருக்க முடியாது. இந்த பேதம் போச்சு. அதாவது 1 2 3 4 ஒரு 10 பேதம் சொல்லி பார்த்தான். இந்த 10வது பேதத்துக்கு அது இருக்கிற இடத்துல 11வது பேதம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லாம விட்டுட்டான்னா அப்ப என்ன ஆகும்? இந்த 10வது பேதம் அதனுடைய கடப்படத்துல இருக்க முடியாது. 10வது பேதம் இல்லைன்னு சொன்னா அந்த 9வது பேதம் அங்க இருக்க முடியாது. ஏன்னா அது பின்னத்துல தானே அந்த பேதம் இருந்தாகணும். 9வது பேதம் இல்லைன்னு சொல்லிட்டா 8வது பேதம் இருக்க முடியாது. ஏன்னா பின்னத்துலதான் இந்த பேதம் இருந்தாகணும். 8வது இல்லைன்னு சொன்னா 7வது இருக்க முடியாது, 7வது இல்லைன்னா 6வது இருக்க முடியாது. அடியில முதல் ஆரம்ப பேதமே இந்த கிரமத்திலே இல்லைன்னு பேதத்தை ஒட்ட ஒழிச்சுடுங்க. இது அனவஸ்தை. இது ஒரு பெரிய தப்பு. எங்கேயாவது போய் நின்றுதுன்னா ஆட்டம் போச்சு, அங்கேருந்து அப்படியே கழண்டுன்னு வந்துடும், இல்லவே இல்லைன்னு ஆயிடும்.
ஆக இப்படியாக இந்த ஆத்மாசிரியம், அந்யோன்யாசிரியம், அனவஸ்தா, இந்த தோஷங்கள் எல்லாம் பேதத்தை நிரூபணம் பண்ற காலத்துல உனக்கு வந்து சேர்றதுப்பா. ஆகையால் இந்த பேதத்தை வாஸ்தவம் நம்பாதேன்னு சொல்றாரு. பேதோ பின்னாசிரயச்சேத் அதிகரண பிதா, பிதாவும் பேதமும் எல்லாம் ஒண்ணுதான். ஸ்லோகம் சரத்துக்காக போட்டிருக்காரு. கேனச்சே, அதே பேதம்தான். இந்த பேதம் எந்த பின்னமான பேதத்துல இருக்குன்னு சொல்லும் போது பின்னம்னு சொல்லக்கூடிய அந்த பேதமும் இந்த பேதமும் ஒன்னாக இருக்குமானால் அப்ப ஆத்மனிஷ்டா, ஆத்மாசிரயங்கிற தோஷம் வரும். நோச்சேத், இல்ல அது வேற பேதம், இந்த பேதம் ஒண்ணு, இந்த முதல் பேதம். அது எந்த பேத பின்னத்துல இருக்கோ அந்த பேதம்னு சொல்லக்கூடிய பேதம் அது ரெண்டாவது பேதம், அது வேற இன்னொரு பேதம் அப்படின்னு சொல்லிட்டா அந்யோன்ய நிஷ்டா. முன்னாடி சொன்ன அப்படி அந்யோன்யாசிரியங்கிற தோஷம் வரும். இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டே இருக்கலாமே, அது மூணாவது பேதத்துல, பேதம் உள்ள கட்டப்பட்டத்துல ரெண்டாவது பேதம் இருக்கு, ரெண்டாவது பேதம் உள்ள கட்டப்பட்டத்துல ஒன்னாவது பேதம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அந்த மூணாவது பேதம் எந்த பேதம் உள்ள கட்டப்பட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா அது நாலாவது பேதம் உள்ள கட்டப்படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா இதுதான் ஸ்திதி ஹதி ரசவா இப்படிலாம் சொன்னா அனவஸ்தா தோஷம் வந்துவிடும். ஆகையாலே தத்பிதா துர்நிரூபா, இந்த பேதத்தினுடைய இப்படி 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 விசாரம் பண்ணி பார்க்கறச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா பேதங்கிறது நிரூபணம் பண்ண முடியாத விஷயம். ஏன் நாம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது, அத்வைதிகள் பேதத்தை நிரூபணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னு நிரூபணம் வேற பண்ணி காமிக்கிறான். இதை நிரூபணம் பண்ண முடியாது பாரு அப்படின்னு. ஆனா பேத பிரதீதி இல்லை அப்படின்னு சொல்றாளோ? அப்படி சொல்லல. பேத பிரதீதி இருக்குதான் இருக்கு. கடமும் பட்டமும் வேறையா உனக்கு தெரியுறதா தெரியலையா? அத்வைதிக்கு கடத்தையும் படத்தையும் பார்த்தா வித்தியாசம் தெரியாமலா இருக்கு. கடமும் பட்டமும் ஒன்னாவா தெரியுது? அது ஒன்றும் தெரியல. கடம் வேற பட்டம் வேறேன்னு தெரியத்தான் தெரியுது. பேத பிரதீதியை நிராகரணம் பண்ணல. இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா, பிரதீதியை நிராகரணம் பண்ணாம விஷயத்தை மாத்திரம் இல்லே நிரூபணம் பண்றான். எப்படின்னு கேட்டா, கயறு கிடக்கு, பாம்பு தெரிகிறது அப்படின்னா அந்த ஞானத்தை நம்ம பிராந்தின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிராந்தியில ஒரு பாம்பு தெரியறதே, இந்த பாம்பை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறான். அங்க இருக்கிற பாம்பு தெரிகிறதா இல்லாத பாம்பு தெரிகிறதா அப்படின்னு விகல்பம் பண்ண வேண்டியது. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இருக்கிற பாம்பு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், கிட்ட போய் பாரு, பாம்பு இருக்காது. கிட்ட போய் பார்த்துட்டா அப்புறம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ பார்க்கும்போது இருந்தான்னு கேட்டா அப்பவும் இல்லை, இல்லவே இல்லை, இல்லாத பாம்புன்னு அப்ப ஆயிடும். அப்ப இல்லாத பாம்பு தெரிகிறது அப்படின்னு சொன்னா இல்லாதது எதுவானா இல்லாதது எப்படி தெரிய முடியும்? இல்லாததே தெரியலாம்னு சொன்னா பாம்பு தான் தெரியணும்னு என்ன விஷயம்? இங்க எத்தனையோ விஷயங்கள் இல்லாததாக இருக்கு, எல்லாம் மொத்தமா தெரியட்டுமே இல்லையா? அதனால இல்லாதது தெரியறதுன்னு சொன்னா எல்லாமே இல்ல, அங்க இல்லாதது எல்லாமே தெரியட்டுமே, அது தெரியல. அப்ப இருக்கிறது தெரியறதுன்னு சொல்ல முடியல, இருக்கிற பாம்பு தெரியறதுன்னு சொல்றதுக்கு இல்லை, இல்லாத பாம்பு தெரியறது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப என்னதான் பண்ணலாம்? தெரியவே இல்லையா அவனுக்கு பாம்பு அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லல. பாம்பு தெரியுது அந்த பிராந்தி காலத்துல. ஆனா அந்த பாம்பு இருக்கே அது இருக்கிற பாம்பும் இல்லை, இல்லாத பாம்பும் இல்லை. அதுதான் அனிருச்சனை. இருக்கிற பாம்புன்னு சொன்னா நிஜப்பாம்புன்னு அர்த்தம், சத்தியம். அதாவது சத் பின்னம் அந்த பாம்பு, அது சத்து இல்லை. சத் பின்னம் சொல்லிட்டா அப்பனா இல்லாத பாம்பா அதுன்னு கேட்டா இல்ல இல்ல, இல்லாத பாம்பு இல்லை, இது இல்லாத பாம்பும் இல்லை, இருக்கிற பாம்பும் இல்லை அப்படின்னு சொன்னா அசத்பின்னம்னு. அப்ப சத்பின்னத்துவே சதி அசத்பின்னத்துவம், இதைத்தான் நாம சத்தாகவும் அசத்தாகவும் நிரூபிக்க முடியாதது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்றோம். ஆக அனிர்வச்சனீயம் அனிர்வச்சனீயம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது இருக்கிற பாம்பும் இல்லை, இல்லாத பாம்பும் இல்லை, அதாவது சத்தியமும் இல்லை, அதே சமயத்துல அசத்தும் இல்லை. சசவிஷானம் போல அசத்தும் கிடையாது. சசவிஷானம் மந்தியாபுத்திரன்னு சொல்லிட்டா அது கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது போலவும் இல்லை இது, அது போல இல்லை இது. மித்யான்னு இதுதான் மித்யான்னு பேர். மித்யா மித்யா அப்படின்னு சொல்லிட்டா
உடனே அது ஏதோ அசத்து போல இருக்கு, அது சசவிஷானம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இவன் மெனக்கெட்டு பிராந்தியில நமக்கு பாம்பா தெரிஞ்சது அந்த மாதிரி மிச்சா அது அசத்து இல்லை, இல்லாதது சுத்தமா இல்லாததுங்கிறது இல்லை. நமக்கு தெரிகிற பரியந்தம் அது இருக்கு, அப்புறம்தான் இல்லை. நிஜமா நிஜம் தெரிஞ்ச உடனே இல்லைன்னு தெரிஞ்சது. அப்ப தெரியும் போது அது எப்படி தெரிஞ்சதுன்னா நிஜமா இருக்கிறதாக தான் தெரிஞ்சுது. எப்ப நமக்கு அந்த பிராந்தி நிவர்த்தி ஆயிடுத்தோ அப்போ அதை நம்ம இல்லாததுன்னு சொன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் மிச்சான்னு சொல்றது. ஆக சத் அசத் விலக்ஷணம். அதே மாதிரிதான் பேத பிரதீதி விஷயம். பேதமே தெரியலையா அவனுக்குன்னு கேட்டா பேதம் நன்னாத்தான் தெரியுது. கட்டம் வேற பட்டம் வேற தெரியாம இங்க இருக்கு தெரியுது. ஆனா இந்த கடத்துக்கும் படத்துக்கும் உள்ள பேதத்தை நிரூபணம் பண்ண பார்த்தோம்னா பேதத்துக்கு ஒரு பிரதியோகி ஒரு அனுயோகி, இது வேறையா இருக்கணும் அது வேறையா இருக்கணும், அப்பதான் இது ரெண்டுக்கும் மத்தியில பேதம் வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு நிரூபணம் பண்ணி பார்த்தா சரியா வரல. இது இப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல முடியல, ரெண்டு கட்டானா இருக்கு. அதனால பிரதீதி இருக்கு. இது அந்த சர்ப்ப பிரதீதி மாதிரிதான், ரஜு சர்ப்ப பிரதீதி மாதிரிதான். இது உண்மை கிடையாது, இது சத்தியம்னு சொல்றதுக்கு முடியல. அதே சமயத்துல இல்லாதது சுத்தமா சசவிஷானம் போலவும் நான் சொல்ல வரல. துர்நிரூபம், அதாவது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லிக்கோ. இந்த பேதம் தெரியறது தெரியாமல தெரியுறது, ஆனா அது துர்நிரூபம். துர்நிரூபங்கிறதுக்கு சத்துனா அசத்துனா சொல்றதுக்கு இல்லை, இது ஒரு அனிர்வச்சனீய விஷயம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இதனுடைய தாற்பயம். ஆக இந்த பேத கண்டனமே பஞ்சாயத்து ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுவே அடுத்த ஸ்லோகத்துக்கும் போயிட்டு இருக்கு. பல விதமா இந்த பேதத்தை கண்டனம் பண்ணிட்டே இருக்கேன். பேதத்தை கண்டனம் பண்றதும் கண்டனம் கட்டின்ட்டேன். ஆக என்னெல்லாம் யுக்தி சொல்லி அதை கண்டிக்கலாமோ அத்தனையும் சொல்லி கண்டனம் பண்றான். இதோட வச்சுப்பாங்க.